Hi guys, welcome to all. இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா AAO எக்ஸாமினேஷனுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ்ல எதெல்லாம் நம்ம பார்க்கணும். லாஸ்ட் மினிட்ல ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பரேஷன்ல இருப்பீங்க, ப்ரிப்பரேஷன் முடிச்சும் இருப்பீங்க. ஸோ இதை செக்லிஸ்ட் மாதிரி நம்ம ஒன்று கொடுக்குறோமா, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி எங்கெங்க இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது அதுக்கான ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருக்கோம். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்குமே செப்பரேட்டா கொடுத்துருக்கோம். இந்த 10 யூனிட்டுக்கான செக்லிஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. பார்க்கல அப்படின்னா கம்பல்சரி இந்த ஏரியாவை கவர் பண்ணிட்டு போங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கவனிங்க, ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னலாம் ரிப்பீட்டடா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசை, அதே போல நோய்கள் மற்றும் அதன் காரணிகள், நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ், விலங்குகள் மற்றும் தாவரங்கள், இது ரெண்டுத்துக்கும் பொதுவான நோய்கள் அண்ட் அந்த நோய் உருவாகிறதுக்கான காரணிகள் பார்த்துக்கோங்க. அதே போல விதிகள் தேற்றங்கள்ல இருந்து நமக்கு கேள்விகள் வரும். ரத்தம்ன்ற ஏரியால இருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கு நமக்கு. அமிலம் காரம்லாம் நீங்க கண்டிப்பா படிக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா pH வேல்யூஸ் தான் அதிகமா கேட்பாங்க. சரியா? அடுத்து கார்பன் பத்தி படிச்சுக்கோமா. அந்த கார்பனோட சங்கிலி தொடர்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? அந்த CH4 CH3 இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இது ரிலவெண்டா இருக்கக்கூடிய சங்கிலி தொடர்கள் படிச்சுக்கோங்க. அதே போல வினைகள் முடிஞ்ச அளவு பாத்துக்கோங்க அதுல. அடுத்து கவனிங்க, ஒளியிலிருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். அண்ட் வெப்பம், ஓகே. ஸோ அடுத்து வேதியூரத்துல இருந்து நமக்கு கேள்வி வரும். அளவைகள்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். SI யூனிட்ஸ்லாம் நீங்க கம்பல்சரி படிக்கணும் கண்ணு. அடுத்து டிஎன்ஏல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். கலவைகள், 2 கலவைகள் சேர்ந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் உருவாகுது, ஓகே, வினைகள் கண்ணா, அது எப்படி உருவாகுதுன்றத பாத்துக்கோங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே போல அதுல என்ன மாதிரியான வினைகள் நடந்திருக்கு அப்படிங்கறதையும் நமக்கு கேள்வியா வைப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உணவு வலை. நெக்ஸ்ட் திங்க், சரணாலயங்கள் ஏதாவது புதுசா உருவாக்கியிருக்காங்களா, இல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய சரணாலயங்கள் எப்போ உருவாக்குனாங்க, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை சரணாலயங்கள் இருக்கு, ஓகேவா, இந்தியாவில் ஆல் ஓவர் எத்தனை இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் செக்லிஸ்ட். ஓகே. அதே போல நியூவான கண்டுபிடிப்புகள், புதுதா உருவானதா இருக்கலாம், ஆல்ரெடி உருவானதா இருக்கலாம், அதாவது புதுசா இப்ப ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவெண்டா ஏதாவது வந்திருக்கு அப்படின்னாலும் அதையும் பார்த்துக்கோங்க. அதே போல ஆல்ரெடி ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான், புரோட்டான் இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா, ஓகே, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கண்டிப்பா பார்த்துக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பேரண்டத்தோட இயல்புகள்ல இருந்து கேள்விகள் வரும். ஓகே. அடுத்து பாருங்க மின்னணுவியல். நெக்ஸ்ட் திங்க் விரிவாக்கம் கண்ணா. இந்த விரிவாக்கம்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா, அப்ரிவேஷன். நமக்கு ATP அப்படின்னு கொடுத்துட்டு ATPனா என்ன அப்படின்னு கேட்கலாம். DNA என்ன, அதோட விரிவாக்கம் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அதே போல தாவர குடும்பங்கள், ஒரு தாவரத்தை கொடுத்து அது எந்த குடும்பத்தின் கீழே வருது அப்படின்னு கேட்கலாம். அதே போல தாவரத்திற்கான இருசொற் பெயர் கண்டிப்பா பாத்துக்கோங்க. புரதங்கள்ல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வருமா. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் கண்ணா முக்கியமான செக்லிஸ்ட். இதை பாத்துட்டீங்கன்னா போதுமானது. இந்த ஏரியால தான் நமக்கு ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து கவனிமா, கரண்ட் அஃபேர்ஸ். இந்த செகண்ட் யூனிட்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு எங்கெங்க இந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளையாட்டு, அதுல வின் பண்ண அவார்ட், சாம்பியன்ஷிப்ஸ், இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். நோபல் பிரைஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அவார்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஏதாவது ஸ்கீம்ஸ் புதுசா வந்திருக்கா அப்படின்னு பாருங்க, அதுல இருந்து கண்டிப்பா கேள்விகள் வரும். இதுக்கான ப்ரூஃப் நான் பின்னாடி கொடுக்குறேன் கண்ணே, கவனிங்க. சோ அடுத்து கவனிங்க, கமிட்டி உருவாக்கம். ஏதாவது புதுசா ஒரு கமிட்டி உருவாக்கியிருக்காங்களா, என்ன பர்பஸ்க்காக உருவாக்கியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணுங்க. அதை தொடர்ந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய் திட்டம். தாய் திட்டம் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் கண்ணா. அதே போல 3ஆம் பாலினத்தர் தொடர்பான திட்டங்கள் கண்டிப்பா நமக்கு ரிப்பீட்டடா கேட்கிறாங்க. அருங்காட்சியகங்கள் மற்றும் ஆணையங்கள், அது தெளிவா பாத்துக்கோங்க. புத்தகம் மற்றும் ஆசிரியர்கள் அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ் வெல் அஸ் INM-லயும் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஹிஸ்டரியிலையும் இந்த ரிலவெண்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து கவனிங்க, யுனெஸ்கோ என்ன மாதிரியான விருதுகள் கொடுத்துட்டு இருக்காங்க, அதை பத்தி கேள்விகள் வரும். அடுத்து போல அங்கீகாரங்கள் கொடுப்பாங்க பாருங்க யுனெஸ்கோ, அதையும் நீங்க படிச்சுதான் ஆகணும். நெக்ஸ்ட் திங், பருவநிலை மாநாடு ரீசெண்டா நடந்ததையும் பாத்துக்கோங்க. ஒரு 3 கான்ஃபரன்ஸ் முன்னாடி பிளஸ் அப்கமிங்ல எங்க கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது அதை நீங்க படிச்சுக்கிட்டா போதுமானது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சாம்பியன்ஷிப் பட்டங்கள்ல இருந்து நமக்கு கேள்விகள் இருக்கு. அடுத்து விண்வெளி சார்ந்த சாதனைகள் கண்ணா. சோ இது எல்லாமே கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா. விண்வெளி சார்ந்த சாதனைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ட்ரியை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னீங்கன்னா அது பத்தாது. அண்டைய நாடுகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் கம்பல்சரி பாருங்க. ஓகே. அடுத்ததா பார்க்கக்கூடிய யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோகிராபி கண்ணா. இந்த ஜியோகிராபில உங்களுக்கு நம்மளோட நில அமைப்புகள்ல இருந்து கேள்வி இருக்கும். நில அமைப்புல என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை எப்படி பொழியுது, ஓகேவா, அதே போல நம்ம மலை எவ்வளவு இருக்கு, அதாவது மவுண்டன்ஸ் கண்ணா, மவுண்டன்களோட அளவு எவ்வளவு, அதுல இருந்து கொஸ்டின் வரும். நதிகள்ல இருந்து கேள்வி வரும். ஆறுகள், காடுகள், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் இருக்கும், பிளஸ் அதோட வேறு பெயர்கள் இருக்கும் இல்லையா, சோ அதுல இருந்து நமக்கு கேள்விகள் கண்டிப்பா வரும்.
அடுத்து நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சயின்ஸ்ல சூரிய குடும்பம், அதாவது பேரண்டத்தின் இயல்புகள், அதுல சூரிய குடும்பம் படிப்பேன். அதே புவியியலையும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, அடுத்து வளிமண்டலம், மேல பூமியை பார்த்தாச்சு, இப்ப வானத்தை பார்க்க போறோம். வளிமண்டலம், காலநிலை, என்ன மாதிரியான காலநிலை எப்படி இருக்கு, ஸோ இது எல்லாமே கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஜியோகிராஃபியில ஒரு முக்கியமான ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்குடி இன மக்கள் கண்ணா. இதுல இருந்து கேள்விகள் நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். வேளாண் முறைகள், என்ன மாதிரியான வேளாண் முறைகள் இந்தியாவில் இருக்கு, தமிழகத்துல எது அதிகமா இருக்கு, தொழிற்சாலைகள் எங்கெல்லாம் அதிகமா இருக்கு, புவிசார் குறியீடு ஒவ்வொரு ரீஜனும் எதுக்காக வாங்கியிருக்கும், ஜிஐ டேக், மண்களோட வகைகள், இதெல்லாம் கண்டிப்பா கொஸ்டின் ரிப்பீட் ஆகிற ஏரியா. நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் இது செக்லிஸ்டா வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்க்காம போகவே கூடாது. ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி மார்க் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க ஒவ்வொரு மார்க்கை லாஸ் பண்ணும் போதும் உங்களை ஒரு 10,000 பேர் பின்னாடி தள்ளிட்டு அவங்க முன்னாடி போறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்படிஷன் அதிகம் கண்ணா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போதே யூஸ் பண்ணிக்கணும். தெளிவா நீங்க பண்ணுங்க. செக்லிஸ்ட்டை கண்டிப்பா செக் பண்ணிட்டு போங்க. 75 அவுட் ஆஃப் 75 எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, அது இருக்கட்டும், அது கூட சேர்த்து இதை ஸ்ட்ராங்கா படிச்சிருப்போங்க. சரிங்க, அடுத்து கவனிங்க. மராத்தியர்கள், என்னால மராத்தியர்கள் முழுசா படிக்க முடியல மேம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வருது அப்படின்னா மராத்தியர்களை சிவாஜியை ரொம்ப முக்கியமா பார்த்துருப்பாங்க. இதுல இருந்தா கொஸ்டின் வரும். முகலாயர்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்னென்ன மசூதிகள் கட்டினாங்க அவங்கள பாருங்க, அரசர்களோட தரவரிசை பாருங்க, அக்பர் என்ன பண்ணாரு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுபோல குப்தர்கள்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும்பா, அயல் நாட்டரோட குறிப்புல இருந்து கொஸ்டின் வரும், சாளுக்கியர்கள்ல இருந்து கேள்வி நமக்கு இருக்கு, காலக்கோடு கேள்வி இருக்கு. ஓகே, இது வந்து கரண்ட் அப்டேட் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். 19ஆம் நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான இயக்கங்கள் தோன்றுச்சு, அதுல இருக்கக்கூடிய சீர்திருத்தவாதிகள் யாரு, தோற்றுவித்தவங்க யாரு, இதெல்லாம் கேள்வி இருக்கு. அடுத்து கவனிங்க, இந்த விஜயநகர மன்னன் இருக்கான் இல்லையா, இந்த விஜயநகர மன்னன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும்னா யாரை பத்தி அதிகமா கேட்பாங்கன்னு பார்த்தோன்னா கிருஷ்ணதேவராயர். ஓகேவா? அடுத்ததா சுல்தான்ஸ், பாமனிஸ், காகத்திய அரசுகள், பல்லவர்கள், கோவில்கள் அண்ட் அது ரிலவெண்ட், அதாவது பல்லவர்கள்ல என்னென்ன கோவில்கள்லாம் கட்டியிருக்காங்க, எந்தெந்த அரசர்கள் கட்டினாங்க, இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கணும். நாட் ஒன்லி ஃபார் பல்லவர்கள், எல்லாரையுமே நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமா கோவில்களை பொறுத்த வரைக்கும் யார் கட்டினா, அதையும் பல்லவர்கள தான் கேள்வி வரும். மற்றதையும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. பல்லவர்கள், சோழர்கள் இவங்க தான் அதிகமாக வருவாங்க. அடுத்து கவனிங்க, அமைப்புகள், என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்தது, அரசர்கள் சார்ந்த அமைப்புகள் என்ன இருந்துச்சு, அரசவை சார்ந்த அமைப்புகள் என்ன இருந்தது. ஓகேவா? அப்போ அந்த அரசர்கள் சார்ந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய பதவிகளின் பெயர்கள் என்ன, ஓகேவா, அதெல்லாம் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஒரு உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திவான் ஐ ஹர்ஷ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்கும் கண்ணா, இதெல்லாம் தெளிவா பார்த்துக்கணும். அதாவது பதவிகள் மற்றும் அதற்கான விளக்கம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கைஸ், இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ரெலவெண்டான கேள்விகள் அதிகமாக வரும். தேர்தல் ஆணையம் அண்ட் தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகள், அதன் சின்னங்கள், ஓகே, சட்டத்தின் ஆட்சி, முகவுரை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், சரத்துக்கள், சட்ட திருத்தங்கள் அண்ட் தகவல் அறியும் உரிமை சட்டம், கமிட்டிகள், ஜம்மு மற்றும் காஷ்மீர், குடியுரிமை, ஆளுநர் ரெலவெண்டான கேள்விகள், ஊழல் சம்பந்தமான கேள்விகள் வரும். பெண்களுக்கான சட்டங்கள், திட்டங்கள் ரெண்டுமே நம்ம படிச்சுக்கணும். லோக் ஆயோக், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி, பாராளுமன்றம், சட்டமன்றம், வாக்குரிமை, சென்னை மாநகராட்சி, மத்திய மற்றும் மாநில உறவுகள், பொதுவான அமைச்சர்கள் மற்றும் அவங்களோட கடமைகள். என்னடா பாலிட்டியில மொத்த சிலபஸ் மேம் சொல்றாங்கன்னு யோசிக்காதீங்க. இன்னும் நீங்க இதுல நீங்க டெப்தா, அதாவது மைக்ரோ டாபிக்கா எடுக்கும்போது நிறைய இருக்கு. அதுல நம்ம 26 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை தெளிவா பார்த்துக்கோங்க. அதாவது படிச்சிருக்கீங்க, அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா இதை படிக்கணும். ஓகேங்களா? அடுத்து கவனிங்க, எக்கனாமி, அடிப்படை கூறுகள், வரிமை, ஜிஎஸ்டி, பண மசோதா, ஓகே, நுகர்வு மற்றும் வரி, ஹெச்டிஐலேருந்து கேள்விகள் இருக்கும். ஹெச்டிஐலேருந்து உங்களுக்கு எங்கெங்க வரும்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிலையும் வந்துடும், அதே போல் யூனிட் 9லையும் வந்துருங்க. ரெப்போ ரேட்லேருந்து கொஸ்டின்ஸ் கம்பல்சரி இருக்கும். ஆர்பிஐலேருந்து கொஸ்டின் வந்துடும். 5 இயர் ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. 5 இயர் பிளான்லாம். புவிசார் குறியீடு ஆல்ரெடி ஒரு இடத்துல நான் பார்க்க சொல்லியிருக்கேன், இங்கேயும் பார்த்துக்கோங்க. தொழில் நிறுவனங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அடிப்படை வார்த்தைகள், ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலதன செலவுனா என்ன, ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கான டெஃபினிஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதான் பேசிக் டேர்ம்ஸ்க்கான மீனிங்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து திட்டக்குழு, பட்ஜெட்,
தமிழ்நாடு சார்ந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்துக்கோங்க. அதே போல் இந்திய அளவிலான ரேங்க் லிஸ்ட்டு இதில் எவ்வளோ இருக்கும், சுகாதாரத்தில் எத்தனை இடத்துல இருக்கும், ஓகே, நெல் உற்பத்தியில் எந்த பிளேஸு, மிளகு உற்பத்தியில் எந்த பிளேஸில் இருக்கும். ஸோ இதெல்லாம் போத் தமிழ்நாடு அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்தியாவுக்கு பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிதிக்குழு. இதெல்லாம் போக 2022 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமக்கு ரொம்ப முக்கியம் கண்ணா. இது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அடுத்து கவனிங்க, யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் இந்திய தேசிய இயக்கம். இதில் தலைவர்கள் மற்றும் பத்திரிகைகள்லேருந்து கண்டிப்பாக கேள்வி இருக்கும். இதே கேள்விகள் உங்களுக்கு கரண்ட் அப்டேட்லையும் வந்துடும், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துடும், ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க. அடுத்து கவனிங்க, ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் பெண் தலைவர்கள் மற்றும் ஆண் தலைவர்களை பற்றி படிச்சுக்கோங்க. மாநாடுகள் எங்கெல்லாம் ஐஎன்சியோட எத்தனை மாநாடு இருக்கோ அத்தனை மாநாடையும் ஒரு டேபிள் போட்டு படிங்க. ஒவ்வொரு மாநாடும் எங்க நடந்துச்சு, அதுக்கு யார் ஹெட், என்ன முக்கியத்துவம், இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து சுயமரியாதை இயக்கம் பார்த்துக்கோங்க. ஆங்கிலேயர் ஆட்சியில் இயற்றப்பட்ட சட்டங்கள் என்னென்ன, திட்டங்கள் என்னென்ன இருக்கு, இதெல்லாம் கம்பல்சரி பார்க்கணும். அடுத்து கட்சிகள் மற்றும் அதனை தொடங்கணுங்க. ஐஎன்சி வரும்போது என்ன மாதிரியான கட்சிகள், இப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு கட்சி, இது மாதிரி நிறைய கட்சிகள் உருவாக்கி இருக்காங்களே, அதாவது தேச தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கட்சிகளை உருவாக்கி இருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத தெளிவா பார்த்துக்கணும். அடுத்தது கவனிங்க கண்ணா, தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சங்ககாலம் ரெலவெண்டான கேள்விகள் அதிகமாக இருக்கும். இலக்கியங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. நாடகவியல் மற்றும் சிறுகதைகள் முக்கியம், விழாக்கள் முக்கியம், இசைக்கலைகள், ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்கள் சார்ந்த புத்தகங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. திராவிட மொழிகள், அயல்வர் குறிப்பு, வருகை மற்றும் யார் அனுப்புனா, அதாவது அயல்வர் குறிப்புனா அயல் நாட்டவர் ஒருத்தர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, யார் வந்தா, யார் அனுப்புனா, யார் வரவேற்றா, இந்த 3ஐயும் சேர்த்து பார்த்துக்கோங்க. நான் 2 தான் கொடுத்துருக்கேன், 3ஐயும் சேர்த்து பார்த்துக்கோங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து பாத்தீங்கன்னா சுதேச இயக்கங்கள், வேலூர் கழகம், பாளையக்காரர், திருக்குறள். இந்த திருக்குறளையும் பாளையக்காரரையும் படிச்சீங்கனாலே உங்களுக்கு முக்காவாசி வந்துடும், ஓகேவா. பண்டைய வேறு சொற்கள், உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு, ஓகே. அடுத்து தமிழ் பெண்கள், 19ஆம் நூற்றாண்டோட சீர்திருத்தவாதிகள் அண்ட் சீர்திருத்த இயக்கங்கள், ஆங்கிலேயருக்கு எதிராக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தோம், ஓகே, அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்து கவனிங்க, யூனிட் 9 கண்ணா. யூனிட் 9 தாங்க ரொம்ப கம்மி இருக்கிறதுலே படிக்கிறதுக்கு. நமக்கு குழந்தைகள் மற்றும் பெண்கள் ரெலவெண்டான ஸ்கீம்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டீங்கனாலே ஓரளவுக்கு கவர் ஆகிடும். அடுத்த சமூக நல திட்டங்கள். சமூக நல திட்டம்லாம் யாரெல்லாம் வருவான்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள், பழங்குடியின மக்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலின மக்கள், பெண்கள், ஓகே, இவங்க எல்லாமே வருவாங்க, ப்ளஸ் குழந்தைகள். அப்போ இவங்க ரெலவெண்டான என்ன ஸ்கீம்லாம் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்தது கவனிங்க, மனிதவள மேம்பாட்டு குறியீடு HCIக்கு இந்த கண்டிப்பாக கேள்வி வரும். அடுத்ததான் தரவரிசைக்கணும். ஒவ்வொரு இதுலையும் நம்ம என்ன ரேங்க் லிஸ்ட்ல இருக்கோம், ஓகே, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் கொடுத்துருக்க செக்லிஸ்ட்டை கண்டிப்பாக பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 out of 50 எடுக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் இப்போ வரக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா ரெமனிங் 25 எடுத்துடலாம். இந்த 25க்கு நான் தனியாக கண்டிப்பாக சம்ஸ் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், எனக்கு தேவையில்லை மேம்னா ஓகே, யூ பீப்புள் ஜஸ்ட் ஸ்கிப் இட், ஓகே. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்மளோட டெலகிராம் குரூப்லையோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லையோ ஜஸ்ட் மெசேஜ் போடுங்க. அந்த பர்சன்ஸ்க்கு மட்டும் நம்ம இன்டிவிஜுவலாக என்ன பண்ணுவோம், நம்மளோட மேத்தமெட்டிக்ஸ் மெட்டீரியல் ஸ்கூல் புக்கில் நீங்கள் வந்து யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், உங்களுக்கு நீடட் இருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே ஜென்ரலாக நான் கொடுத்துட்றேன், ஓகே. மேத்தமெட்டிக்ஸ் நான் இதை மட்டும் பார்த்தா போதும், 25 out of 20 எடுத்துடலாம் கண்ணா. ஸ்கூல் புக் சம்பளம் தான் கேட்பாங்க, டேட்டா மாறாது, நீ பயப்படவே வேணாம். அரௌண்ட் இப்போ ஒழுங்கா சூப்பராக நான் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், 20 எடுத்துடலாம் அதில். அப்போ ரிமைனிங் இருக்க 5 கண்டிப்பாக கொஞ்சம் மாடரேட் பண்ணி கேட்டிருப்பான். அப்போ அதுக்கேற்ற போல நீ ரெடி ஆகணும். ஒன்று மாடல்ஸ் பார்த்துக்கோங்க. நான் மேக்ஸுக்கு என்ன பண்ணுறோம் செப்பரேட் வீடியோ நான் கொடுத்துட்றேன். நீடட் அப்படின்னா மேம் எனக்கு மேக்ஸ்க்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க. ஸோ எல்லாருக்கும் வித்தின் ஈவினிங்குள்ள நம்ம போட்டுடலாம், சரியா. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்ணா, உங்களோட நீடட் என்னன்னு எங்களுக்கு தெரியணும். ஸோ வேணும் அப்படின்னா வி வில் ப்ரொவைட் இட். அவுட் ஆஃப் 25 out of 25 நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்றது ஒரு செஷன் போட்டுடலாம். ப்ளஸ் மெட்டீரியலையும் கையிலே கொடுத்துட்றேன். நீ ஃபுல்லாக டேட்டா சம் பேர் எதுவுமே மாறாது, சில கொஸ்டின்ஸ்லாம் அதை அப்படி பார்த்துட்டு போனால் போதும். நான் ப்ரூஃபும் காட்டுறேன் உனக்கு, மேத்தமெட்டிக்ஸில் எப்படி எடுத்திருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு, சரியா. சரி கவனி, ரிப்பீட்டடாக எங்கெங்க கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத. எண் தொடர்கள், எழுத்து தொடர்கள்லேருந்து கேள்வி வரும். நேரம் மற்றும் வேலை, கன அளவு, பரப்பளவு, அளவியலிருந்து வந்துடும் ரெண்டும். அண்ட் வட்டி விகித கணக்குகள் வரும். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், கூட்டு வரிசை தொடர், லாபம் மற்றும் நட்ட கணக்குகள், நிகழ்தகவு, சுருக்குதல், HCF, LCM அண்ட் பகடை, கேலண்டர் கணக்குகள். இதில் இருந்தாமல் நமக்கு ரிப்பீட்டடாக வருது, சரியா. ஸோ இதுக்கான டாக்குமெண்ட் வி வில் ப்ரொவைட் இன் அவர் சேனல், ஓகே.
உங்களுக்கு இது தவிர ஏதாவது டவுட் இருக்குது, நான் எக்ஸாம்க்கு என்ன மேம் பண்ணுறது, எனக்கு கொஞ்சம் ஒரீஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்டீஜராக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துறோம். ஓகேவா? ஸோ அது ரிலவெண்ட்டாக உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட் க்ரூசியஸான பீரியட் தான் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். தமிழ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு அவுட் ஆஃப் இவ்வளோ எடுக்கணும், எலிஜிபிலிட்டிக்கு சொல்கிறேன். ஸோ இவ்வளோ எடுக்கணும், அதான் என்னென்ன ஏரியாலாம் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. எங்களுக்கு இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு கொடுத்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் அண்ட் தமிழுக்கும் தனியாக மேத்தமெட்டிக்ஸ் வந்து லிஸ்ட்டை சொல்லிட்டேன். ஆனால் இன்னும் எப்படி அப்ரோச் பண்ணணும், எங்கெங்க இருக்குன்னு சொல்லு நான். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, எத்தனை கொஸ்டின் இருக்குது புக்கில்? 21 கணக்குகள் இருக்கும் இல்லையா? 36 கணக்கு இருக்கும். அந்த 36 கணக்கு ஆன்சரோட கையில் கொடுத்துட்றேன் உனக்கு. அது உனக்கு நீடட் அப்படின்னா மட்டும் தான் நான் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். சரியா? ஸோ நீடட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. வி வில் ப்ரொவைட் தட் வீடியோ வித் ஆஸ் சூன் as பாசிபிள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா தெளிவாக புரிஞ்சுக்கோ கண்ணா, என்னதான் நீ படித்தாலும் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்மார்ட் ஒர்க் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹார்ட் ஒர்க், அதாவது மொன்ன கத்தி வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது, மொன்ன அறுவாள் எடுத்துட்டு போய் மரத்தை வெட்டினா பிரயோஜனமே இல்லை. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. இதே ஒரு ஷார்ப் பண்ண ஒரு வெப்பன் எடுத்துட்டு போய் வெட்டுற அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. ஆமாவா இல்லையா? ஸோ அப்படி முடியும் போது அப்ப ஸ்மார்ட் முக்கியம் இல்லையா? நல்லா தீட்டினா மட்டும் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ரொம்ப அதிகம் நீ பாரு, பார்த்துட்டு தமிழ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் நீடட் அப்படினா கண்டிப்பா கமெண்ட் தமிழுக்கு உங்களுக்கு வேணும் அப்படினா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching.